கம்யூனிஸ்ட் கட்சி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட் வரலாற்றிலேயே அந்த கட்சி கண்ட முதல் பெண் புரட்சியாளர் அப்படின்னு சொல்லலாம். பிருந்தா காரத். தொடக்க காலகட்டத்தில் ஏர் இந்தியா நிறுவனத்தில் பணிபுரிஞ்சவங்க தான் இவங்க. விமானத்தில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெண்கள் புடவை அணிந்து தான் வேலை பார்க்கணும் இல்லையா? அந்த மாதிரி பெண்கள் புடவை அணிந்து அங்கே வேலை பார்க்கறது அப்படிங்கிறது சிரமமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த சிரமத்தை தடுப்பதற்காக ஸ்கர்ட் அணிந்து பணிபுரிவதற்காக போராடி அனுமதி வாங்கினாங்க. அதற்கப்புறமா அரசியல் மீது ஆர்வம் கொண்டு கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் முறையாக அரசியல் பாடம் பயின்றாங்க இவங்க. 1980ஆம் ஆண்டு பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்ததில் இவங்களுடைய பங்கு பெரிது அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே பெண்கள் முன்னேற்றம், பாலின சமத்துவத்துக்கான போராட்டத்திலேயே இருப்பாங்களாம் இவங்க. மாநிலங்களவை எம்பியாக தேர்வான போது மத்திய குழுவுக்கு தேர்வு செய்யப்பட்டாங்களாம். ஆனால் அந்த குழுவில் குறைந்தபட்சம் 5 பெண்கள் இருந்தால்தான் பார்த்தீங்கன்னா அந்த அங்கீகாரத்தை ஏற்பேன்னு சொல்லிட்டு போராடி பெண்களை உள்ள கொண்டு வந்த துணிச்சல்கார பெண்மணி தான் இவங்க.